ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தாங்க இருந்தா. இப்ப நான் அவள பாக்க தான் போயிட்டு இருக்கேன். கடைசியா நான் அவ கல்யாணத்துல பாத்தது, அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணனோட கல்யாணத்துக்கு அவளுக்கு இன்விடேஷன் வச்சுட்டு அவள பாத்துட்டு வரலான்ட்டு தான் போயிருந்தேன். மேடம் எல்லாரும் ஃபேமிலியோட வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நானும் அண்ணனும் மட்டும் தான் போறோம். 8 வருஷம் கழிச்சு பாக்குறதுனால ஒரே மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டு தாங்க இருந்தோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவ 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாயிட்டா என்னால நம்பவே முடியல. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு தான் நிக்கிறாளா? நம்ம அவ வீட்ல தான் இருக்கிறோமா? இதெல்லாம் கனவா? இல்ல நினைவா? அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. டின்னருக்கு வந்து வெளியில போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஏ டூ பிக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரே ரஷ்ஷா இருந்தது. அதனால சத்தியமுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு சாட்டர்டேன்றதால நான்வெஜ் எதுவும் சாப்பிடல. வெஜ் தான் சாப்பிட்டுருந்தோம். அங்க போயுமே மேடம் தான் எங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க. சாப்பாடு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க. அது வரைக்கும் நாங்க பாத்தீங்கன்னா கெக்க பக்கன்னு பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தோம். எங்க அண்ணன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியில தள்ள போறாங்க ஹோட்டல்ல இருந்து சொல்லி செம்மையா எங்க அண்ணன் என்ன கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பசங்களா இருந்தாலுமே நாங்களே என்னைக்காச்சும் மீட் பண்ணா நாங்களுமே பசங்கள மாதிரி வாழ்தானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சூப்பரான மினி விலங்குல பார்க்கலாம்.